இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டும். அதான் டெக்னிக். ஒண்ணுமே பாஜக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை துணை முதல்வர் உதயநிதியை விமர்சனம் செய்துள்ளார். நான் தப்பா நினைச்சு கூடாது. ஏபி முருகானந்தன் அறிவாளியா காட்டணும்னா ஏபி முருகானந்தனுக்கு பக்கத்துல ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும். அப்ப நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஏபி முருகானந்தன் தான் மோஸ்ட் அறிவாளியா தெரிவார். ஏன்னா முட்டாள்களுக்கு மத்தியில் அவர் இருக்கார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டும். அதான் டெக்னிக். ஒண்ணுமே உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் வாயை திறந்தா அப்பா என்ன திராவிட ரத்தம். திருவண்ணாமலையில அண்ணன் ஏவாவேலு பேசுறார். தம்பி உதயநிதியை பார்க்கும் பொழுது பெரியாரே வந்த மாதிரி இருக்குங்கிறார். இப்ப உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியா காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் டம்மி பீஸா உட்கார வைக்கணும். அப்ப மேயர் டம்மியா இருக்கணும், சென்னை மேயர் டம்மியா இருக்கணும், சுத்தி இருக்கிறவங்க டம்மியா இருக்கணும், அமைச்சர்கள் டம்மியா இருக்கும் பொழுது மக்களே உதயநிதி ஸ்டாலின் 5 வருஷம் கழிச்சு இந்த முட்டாள்களுக்கு மத்தியில் அறிவாளியா இருக்காரு, கலைஞருக்கான பேரன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாரு. இந்த ஒரே காரணத்திற்கு மட்டும்தான், இந்த ஒரே ஒரு காரணத்திற்கு மட்டும்தான் எல்லா மேயரையும் டம்மி பீஸா போட்டாங்க. எல்லா மேயரும் டம்மி பீஸ். டம்மி பீஸா இல்லைன்னா காசை கரெக்டா வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு மாசம் மாசம் கப்பம் கட்டுற பீஸ். 2 பீஸ் தாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். டம்மி பீஸா இருக்கணும், அல்லது பணத்தை மாசம் மாசம் வரக்கூடியதை வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு கொடுக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னாங்க, இந்த அரசியலை புரிஞ்சுக்க, இந்த அரசியல்ல ஒரு பகுதி தான் சின்ன காளிப்பாளையம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.